சென்னை எண்ணூரில் வெள்ள நீரோடு சேர்ந்து கடலில் கலந்த கச்சா எண்ணெயை அகற்றும் பணியை ஆய்வு செய்து வருகிறார் அமைச்சர் உதயநிதி. கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எண்ணூர் துறைமுக கழிமுக பகுதிகளில் எண்ணெய்க்கானது அதிக அளவில் தேங்கி இருக்கிறது. பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக பெருமழை வெள்ளத்தின் பொழுது எண்ணெய் கழிவுகள் மணலில் இருந்து அடித்துறப்பட்டதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லக்கூடிய நிலையில அந்த எண்ணெய்களை அகற்றும் பணிகளான நடைபெற்று வருகிறது. சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து அந்த எண்ணெய்கள் கசிந்திருக்கலாம் என்ற ஒரு அடிப்படையில அந்த நிறுவனமும் இந்த பகுதியில் எண்ணெய் மீட்கக்கூடிய பகுதிகள் பணியில் ஈடுபட்டக்கூடிய சூழல்ல இந்த பணிகள் தொடர்ந்து ஒரு வாரத்துக்கு மேல நடந்து வருகிறது. அதாவது 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலுமான இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்றக்கூடிய நிலையில எந்த அளவிற்கான எண்ணெயுடைய தாக்கம் இருக்கிறது, இந்த பணிகள் விரைவுபடுத்தப்பட்டிருக்கிறனவா, எவ்வாறு இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வருகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த பகுதிகளில் கூடுதலாக வெளி மாநிலத்திலிருந்து மும்பை, பாரதீப் உள்ளிட்ட நகரங்களில் இருந்து கூடுதலாக எண்ணெய் அகற்றக்கூடிய பணிகள் ஈடுபடக்கூடிய வல்லுநர்கள் அழைத்தரப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிபிசிஎல் நிறுவனம் சார்பாக இந்த எண்ணெய் உறிஞ்சக்கூடிய அட்டைகள் பூமர்சன் சொல்லக்கூடிய அந்த எண்ணெய் தடுப்பு உள்ளிட்டவர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதையும் அமைச்சர்களுக்கு விளக்கமாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த எண்ணெய் கடலில் கலக்காமல் இருப்பதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளையும் அமைச்சர்கள் விளக்கமாக கேட்டிருக்கிறார். தொடர்ந்து தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துடைய அதிகாரிகள் அது தொடர்பான நடவடிக்கை விவரங்களை அமைச்சருக்கு வழங்கி வருகிறார்கள். ஒரு முறை இது திறந்து விட்டுருவாங்க. லைட்டா தான் போகும். நிறைய வந்து போச்சு. ஒரு 6 மாசம் இது என்னதான் கிளீன் பண்ணாலும் திருப்பி வந்துட்டே இருக்கு. குழு போட்டுருங்க மேற்கொண்டு இது மாதிரி ஃபியூச்சர்ல வரவே கூடாது. தண்ணி சுகாதாரமா இருந்தாலும் வேலை வாய்ப்பு நிறைய பாதிப்பு. சாம்பல் தவறு